நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் ஸார அலா நஹ்ஜிஹி இலா யௌமித்தீன் அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளினால் இலகுவான அமல்கள், அதிகமான நன்மைகள் என்ற இந்த தலைப்பின் கீழ் நாங்கள் அன்றாடம் வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கின்ற பல நல்லமல்கள் குறித்து படித்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் நாங்கள் சென்ற வகுப்பில், அதாவது இலகுவான அமல்கள், அதிகமான நன்மைகள் என்ற தொடரினுடைய 8வது வகுப்பில் நாங்கள் மிக முக்கியமான சில நல்லமல்கள் குறித்து நாங்கள் படித்து வந்தோம். அல்லாஹ்வுடைய உதவியால் இன்றும் இன்ஷா அல்லாஹ் மிக மிக முக்கியமான, மிக மிக இலகுவான, மிக மிக அதிகமான நன்மைகளை, மிக மிக மகத்தான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சில வணக்கங்களை, இபாதத்துக்களை குறித்து இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். இன்றைய வகுப்பினுடைய முதலாவது மிக இலகுவான 3 அமல்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர், தனது நேசர், யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை அதிகமாக எங்களுக்கு அறிவிப்பு செய்தாரோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களில் மிக அதிகமான ஹதீஸ்களை யார் இந்த உம்மத்துக்கு சொன்னாரோ, அப்படிப்பட்ட கண்ணியமிக்க மிக உயர்ந்த அந்தஸ்துள்ள சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கின்ற ஒரு மிக முக்கியமான ஹதீஸ் சம்பந்தமாக மிக முக்கியமான 3 அமல்கள் குறித்த ஒரு ஹதீஸை இன்ஷா அல்லாஹ் முதலாவதாக நாங்கள் பார்ப்போம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சஹீஹுல் புகாரியுடைய 1178வது செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள். அறிவிப்பாளர் வரிசை தரமானது, சஹீஹானது. அவுசானி ஹலீலி பிஸலாத்தின் லா அதஉஹுன்ன ஹத்தா அமூத். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவுசானி ஹலீலி, என்னுடைய நேசர், என்னுடைய அன்பர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வசியத்து செய்தார்கள். 3 விடயங்களை கொண்டு வசியத் செய்தார்கள். அதை நான் என்னுடைய மௌத்து வரை நான் விடமாட்டேன், விடவில்லை. 2 மாதிரி நம்ம சொல்லலாம். இது கடைசி கட்டத்தில் சொல்லியிருந்தால் அந்த ஹதீஸ நான் விடவில்லை, அந்த அளவு காலம் தூரம் கால அளவுக்கு நான் விடவில்லை, நான் இதை கண்டினியூவா தொடர்ச்சியாக செஞ்சு வந்தேன் என்று நாம் பொருள் கொள்ளலாம். அதே போன்று அந்த குறித்த நேரத்தில் சொல்லியிருந்தால் நான் இதை மௌத்து வரை விடமாட்டேன் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு 2 விதமாகவும் கருத்தை நாங்கள் பார்க்கலாம். அப்ப நான் இதை மௌத்து வரை நான் விடமாட்டேன், விடவில்லை. அப்படிப்பட்ட 3 அம்சங்கள், மிக முக்கியமான 3 அம்சங்கள். அப்ப பல ஆயிரக்கணக்கான ஹதீஸை அறிவிப்பு செய்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வசியத்தாக செஞ்ச 3 விஷயத்தை சொல்றதாக இருந்தா அது பெருமதியானதா இல்லையா? மிக மிக பெருமதியான அமல்கள். அப்ப அவர்கள் எனக்கு வசியத்தாக 3 செய்தார்கள். மரண சாசனம், அதாவது மரண சாசனம் என்று சொல்லலாம், அல்லது ஒரு உபதேசமாக. வசியத்துக்கு 2 கருத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதாவது மரணத்தை அண்மித்த காலத்துல ஒரு நெருக்கமானவங்களுக்கு செய்யற வசியத்து, அதே மாதிரி இந்த அவுசாங்கிறதுக்குள்ள பல கருத்துக்கள், அதே மாதிரி உபதேசம், நசீஹத்துடைய கருத்தையும் வசியத் என்பது வரும். அப்ப எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக நான் வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்காக மிக முக்கியமான 3 அமல்களை எனக்கு சொல்லி தந்தார்கள். அது என்ன அமல்கள் என்று சொன்னால், முதலாவது, நான் வாழ்க்கையில இத கடைபிடித்து வர வேண்டும், வாழ்க்கையில நாங்க பின்பற்றி வரணும், இதை நான் விடக்கூடாது என்பதற்காண்டி எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்பித்தந்தார்கள், நான் உங்களுக்கு சொல்றேன் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கின்றார்கள். முதலாவது பாருங்க, ஸௌமு ஸலாத்ததி அய்யாமின் மின் குல்லி ஷஹர். ஒவ்வொரு மாதமும், முதலாவது அமல் என்ன? முதலாவது அமல் ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு பிடிப்பது. ஒவ்வொரு மாதம் 3 நாட்கள் நோன்பு பிடிப்பது சுன்னத்தான நோன்பு. இந்த ஹதீஸில், புகாரினுடைய இந்த ஹதீஸில் குறித்த நாளை வரையறுத்து சொல்லப்படவில்லை. அதனால் இந்த அமலை, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த அமலை ஒரு மனிதர் இந்த மாசத்துல, அதாவது ஒவ்வொரு மாசமும் ஏதாவது 3 நாள்ல பிடிச்சால் அது அந்த அமலை எடுத்து நடந்ததாக வந்துவிடும். ஆனால் வேறு ஹதீஸ்களை பார்க்கின்ற பொழுது, இந்த ஹதீஸ்ல நேரடியாக சொல்லப்படையில, அப்ப நம்ம என்ன செய்யலாம், மாசத்துல ஏதோ 3 நாட்கள் நோன்பு பிடிச்சால் இந்த அமலை நாங்க செஞ்சதாக மாறிடுவோம். ஆனால் ஐயாமுல் பீல், அதாவது 13, 14, 15 ஒவ்வொரு மாதமும் 13, 14, 15 புரை 13, 14, 15
நாங்க நோன்பு பிடிப்பதை சில ஹதீஸில் சுன்னத் என்று ஹதீஸில் வந்திருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில் அந்த சுன்னாவையும் சேர்த்து இதையும் செய்கின்ற பொழுது சிறப்பாக இருக்கும் என்பதை நாம் அந்த ஹதீஸில் இருந்து விளக்கமாக எடுத்துக்கொள்ளலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக ஒவ்வொரு மாசம் 3 நோன்பு பிடிக்க சொன்னாங்க. இப்ப அந்த ஐயாமுல் பீத்ல பிடிக்க கிடைக்க இல்ல, 13, 14, 15 பிடிக்க கிடைக்கலன்னா வேற ஏதாவது 3 நாள்ல நோன்பு பிடிச்சீங்கன்னா அது நன்மை வந்துடும். அதே நேரம் நீங்க 13, 14, 15 பிடித்தால் இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க என்ன உள்ளடக்கி கொள்ள முடியும் என்பதை நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப முதலாவது வசியத் என்ன? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு முதலாவது வசியத்தை சொல்றாங்க, ஒவ்வொரு மாசமும் நீங்க 3 நோன்பு பிடித்து வாருங்கள். இரண்டாவது வஸலாத்து துஹா. நாம வஸலாத்து துஹா நாங்க இது சம்பந்தமாக நிறைய பார்த்திருக்கின்றோம். ஸலாத்து துஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க இதை விட்டுறாதீங்க, ஸலாத்து துஹாவை விட்டுறாதீங்க. அப்ப ஸலாத்து துஹாவை நாங்க என்ன செய்யணும்? தொழுது வர வேண்டும். அது எப்படி தொழுகிறது? அதனுடைய சிறப்பு என்ன? அது 2 ரக்காத் தொழலாம், 4 ரக்காத் தொழலாம். 4 ரக்காத்துக்கு சிறப்பு இருக்குது, 2 ரக்காத் தொழுது அதுக்குரிய சிறப்பு இருக்குது. அது மாதிரி ஒருவர் 8 ரக்காத் தொழலாம். அதே மாதிரி இன்னும் சில அறிஞர்கள் 4 ரக்காத் அதுக்கு மேல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பின மாதிரி தொழுது இருக்கிறாங்க ஹதீஸையும் சொல்றாங்க. அதனால நம்ம 4 தொழலாம், 8 தொழலாம். சில அறிஞர்கள் சொல்லுகின்ற பொழுது ஹதீஸை வச்சு பார்க்கின்ற பொழுது அது எவ்வளவு எண்ணிக்கை சொல்ல முடியாது, வேண்டிய அளவு தொழுது கொள்ளலாம் என்ற கருத்திலையும் சில அறிஞர்கள் ஹதீஸை வைத்து சொல்கின்றார்கள். அப்ப நாம் குறைந்தது தொடர்ச்சியாக செய்யணும். அதாவது 2 தொடர்ச்சியா செய்யணும். ஸலாத்து துஹாவுல நீங்க 2 தொழுதாலும் ஓகே, 4 தொழுதாலும் ஓகே, 2 சலாம் கொடுத்து நம்ம தொழணும். அப்ப 2 4 தொடர்ச்சியா நம்ம தொழுது வர வேண்டும். 4 தொழுது அதுக்குரிய சிறப்பு நாங்க ஏற்கனவே ஹதீஸ்ல தெளிவாக பார்த்து விட்டோம். அதே மாதிரி இந்த 2 உடைய சிறப்பும் நாங்க பார்த்தோம், அதுக்குரிய சிறப்பும் நாங்க இதுக்கு முன்னாடி ஹதீஸ்ல பார்த்தோம். இந்த இடத்துல பொதுவாக துஹா என்று வருகின்ற பொழுது, இந்த துஹாவுடைய தொழுகையை தொழுகின்ற பொழுது நாம் 2 ரக்காத் தொழுதால் அதுக்குரிய அந்த சிறப்பும் கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வசியத்தாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக சொல்லி தந்த அந்த அமலை செய்த நன்மையும் நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும். அப்ப நாங்க சொல்றோம், ஒரு அமல் தான், ஆனா பல பக்கத்துல இருந்து நமக்கு இன்ஷா அல்லாஹ் கூலிகள் வரக்கூடியதாக இருக்கும். ஸலாத்து துஹா இது நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், இந்த இடத்துல ஞாபகப்படுத்திட்டு போறேன். அதாவது சூரியன் உதயமாகி ஒரு 20 நிமிஷத்துக்கு பின்னாடி இருந்து துஹருக்கு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த நேரம் இடைப்பட்ட நேரத்தில் நம்ம தொழுது கொள்ளலாம். அதுக்கு குறிப்பிட்ட ஓதல்கள் கிடையாது. நம்ம வேண்டிய சூறாக்களை ஓதி 2 ரக்காத்தா நம்ம 2, 4, 6, 8 என்ன செய்யலாம்? தொழுது கொள்ளலாம். அதுக்கு மேல அதிகமாக தொழுது கொள்ளலாம் என்ற கருத்தும் உண்டு என்பதை இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். மூன்றாவது உணவுவின் ஆளாவித்தர். மூன்றாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத்துல 3 விஷயங்களை உள்ளடக்குனாங்க. மூன்றாவது என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வித்தர் தொழுகை விட்டு உறங்குங்கள். அதாவது வித்தர் தொழுகை தொழுதுருங்க. இந்த ஹதீஸ்ல இந்த அர்த்தம் என்னன்னா, நீங்க வித்தர தூங்குறதுக்கு முன்னால வித்தர தொழுதுருங்க என்று அவர்கள் நேரடியாக சொன்ன மாதிரி தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுது. ஆனால் உண்மையிலேயே ஒரு மனிதருக்கு தூங்குனா எனக்கு எழும்புற சந்தேகம்டா அவர் வித்திர தொழுது தூங்குறது தான் சிறப்பானது. அதே நேரம் ஒருவர் அதாவது வித்திர என்னன்னா தூங்கி போட்டு திரும்ப தொழுது போட்டு வித்திர தொழுது போட்டு அவர் தூங்குறாரு. இப்ப அவருக்கு எழும்புற சந்தேகம், வசதி வாய்ப்புகள், ஏன்னா சில பொழுது ஒரு மனுஷனுக்கு அப்படியே அந்த தூக்கம் மிகைத்திரும். அப்ப வித்திர விடுபடாம இருக்கிறதுக்கு அவர் என்ன செய்யலாம்? வித்திர தொழுதுட்டு என்ன செய்யலாம்? தூங்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா அவர் தூங்கிட்டு எழும்பி ஃபஜ்ருக்கு முன்னாடி அவர் கியாமுல் லைல் நீண்ட நேரம் தொழுதுட்டு கடைசி ஒரு ரக்காத் வித்திர தொழுது முடிச்சு கொள்ளலாம். 2 மாதிரியும் செய்யலாம். சரி, ஒருவர் வித்திர தொழுதுட்டால் அவரு இப்ப திரும்ப நடுநிசையில் எழுப்புறாரு, தொலைலுமா? ஏன்னா வித்திரு தான கடைசி தொழுக. அப்ப தொலைலுமான தொலைலும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்திருக்கு பிறகும் 2 ரக்காத் தொழுதா ஹதீஸ்ல வருது. அது பயானுல் ஜவாஸ், அதாவது அனுமதி என்பதை காட்டுவதற்கு தொழுதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்திருக்கு பிறகும் தொழுதிருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்துல அது அனுமதி என்பதை காட்டுவதற்கு அப்படி சில செயற்பாடுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க. அது சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத். அதே நேரம் அந்த 2 ரக்காத்து 3 ரக்காத் அந்த 2 4 ரக்காத் தொழுதுட்டு திரும்ப இன்னொரு வித்திர தொழுக கூடாது. ஏன்னா நான் வித்ரானி ஃபீல் ஆயில ஒரு இரவுல 2 வித்திர என்பது கிடையாது. எனவே இதை தெளிவாக நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். கடைசி தொழுகையாக வித்திர ஆக்கி கொள்ளுங்க, சிறந்தது. ரெண்டாவது நீங்க கடைசி தொழுகையா வித்திர ஆக்கி கொள்ளுங்க. ரெண்டாவது வித்திர தொழுதுட்டு ஏதாவது கியாமுல் லைல் நீங்க தொழணுமாக இருந்தால் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னா நீங்க தொழுது கொள்ளலாம். மூன்றாவது 2 வித்திர தொழுது விடக்கூடாது. கியாமுல் லைல் எத்தனை முடிக்கிறீங்களோ முடிச்சிட்டு அதுக்கு பிறகு என்ன நீங்க சுபஹ் தொழுகையை என்ன செய்யலாம்? தொழுது கொள்ளலாம்.
சுபுடைய நேரம் வந்தா தொழுது கொள்ளலாம். வித்திரு திரும்ப தொழக்கூடாது, ஏன்னா 2 வித்திரு ஒரு நாளையில கிடையாது என்பதை இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது என்னென்றால், நீங்க வித்திர் தொழுகையை நீங்க விட்டுறாதீங்க, நீங்க வித்திர தொழுதுட்டு உறங்குங்கன்னு சொன்னாங்க. அப்ப என்ன அர்த்தம்டா, இது வேற ஹதீஸ்ல பார்க்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யூத்தி அவ்வலலை, ஆரம்ப இரவுலையும் தொழுதிருக்கிறாங்க, நடுவுலையும் தொழுதிருக்கிறாங்க, கடைசியிலையும் தொழுதிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் யாருக்கு எது வசதியோ அந்த அடிப்படையில் நம்ம வித்திர தொழணும். இங்க முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், நம்ம வித்திர தொழ வேண்டும். அதுதான் இங்க முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வசியத்துக்களை செஞ்சாங்க. அதுல ஒன்று என்ன, ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு பிடிக்கணும். 2வது துஹாவுடைய தொழுகையை பேணி வர வேண்டும். 3வது வித்திர் தொழுகை தொழுது வர வேண்டும். இந்த முக்கியமான 3 சுன்னத்துக்களையும் நாங்க என்ன செய்யலாம், ஒவ்வொரு நாளும் எங்களோட வாழ்க்கையில கடைபிடிக்கலாம். நோன்பு மாசத்துக்கு அதை கடைபிடிக்கலாம். அடுத்த 2ஐயும் ஒவ்வொரு நாளும் சம்மந்தப்படுறது. நோன்பு 3, ஒரு மாசத்துக்கு 3 நோன்பு. அது எப்பயும் நம்ம புரிஞ்சு கொள்ளலாம், வியாழனோ திங்களோ, அது மாதிரி 13, 14, 15 அல்லது நமக்கு வசதிப்படுற சில பெண்களுக்கு அது அவங்களுக்கு வசதிப்படுற மாதிரி என்ன செய்யலாம், பிடித்துக் கொள்ளலாம். எனவே இப்படிப்பட்ட இந்த 3 அமல்களையும் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்களுக்கு வசியத்தாக சொன்னார்கள். இப்ப இந்த இடத்துல நம்ம இன்னும் ஒரு விஷயத்தை கவனிச்சு கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். என்னென்றால், ஒருவர் ஃபர்துல பிளவுறாரு, ஃபர்துல அவர் குறைபாடு செஞ்சு போட்டு இதை ஃபாலோ பண்ணி இதை பின்பற்றி அவர் சொர்க்கத்துக்கு போக நினைக்க கூடாது. இல்லைதானே? ஃபர்லு கண்டிப்பாக 5 நேர தொழுகைகள், துஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா, சுபு, இதெல்லாம் அழகாக நேர்த்தியாக பக்குவமாக நம்ம தொழணும். அதை தொழுது அதுக்கு பின்னாடிதான் நம்ம மேலதிகமான வணக்கங்களுக்கு நம்ம போகணும். ஏன்னா அது கட்டாய கடமை. அதை விட்டா நம்ம கேள்வி கணக்கு இருக்குது, அதை விட்டா நம்ம அல்லாஹ் குற்றம் பிடிப்பான். ஆனா இது சுன்னத்தான விஷயங்களை நாங்க செய்ய எங்களை தரஜா அந்தஸ்து கூடுமே தவிர, நாங்க இதை செய்வதன் மூலம் இதை செய்யாம விட்டு அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்க மாட்டேன் என்பதை ஞாபகம் வச்சுக்கணும். நான் இந்த இடத்துல ஃபர்ல முக்கியத்துவப்படுத்துற காரணம் என்னன்னா, நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, இரவு முழுக்க தொழுது போட்டு சுப தொழுதாம தூங்குறவங்களும் இருக்கிறாங்க. அப்ப இரவு முழுக்க தொழுவதை விட சுபு தொழுவது சிறந்தது. ஏனென்றா சுபுகு தான் ஃபர்து, கட்டாய கடமை. அதுக்கு நம்ம அல்லாஹ் பதில் சொல்லி ஆகணும். அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்க மாட்டான், நீ ஏன் கியாமுல் லைல் இரவு முழுக்க தொலைலன்னு அல்லாஹ் கேட்க மாட்டான். ஆனா நிச்சயமாக கேட்பான். சுபு தொலைலன்னு அல்லாஹ் நிச்சயமா கேட்பான். அப்ப எனவே இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நாங்க எப்பயுமே மாஷா அல்லாஹ் ஃபர்ல நிறைவேற்றி போட்டு சுன்னத்துக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு ஒரு முஸ்லிம், ஒரு மோமின் இருக்க மாட்டான். மோமின் என்ன செய்வான்னா, நன்மையை தேடி 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 போவான். அப்ப நாங்க என்ன செய்வோம்டா, 5 நேர தொழுகையை தொழுது போட்டு அதே மாதிரி நாங்க 12 ரக்காத் முன்பின் சுன்னத்துகள் தொழுவது மூலமாக எங்களுக்கு சொர்க்கத்துல ஒரு மாளிகை கிடைக்கும். அதே மாதிரி துஹாவுடைய தொழுகை, துஹருடைய முன் சுன்னத் தொழுகை, இப்படி நிறைய அமல்கள் குறித்து நாங்க இதுக்கு முன்னாடி வகுப்புகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த அடிப்படையில் இந்த 3 வசியத்துகளையும் நாங்க என்ன செய்யறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி இருக்கிறாங்க. இவ்வளவு ஹதீஸ் அறிவிச்ச அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இதைத்தான் வசியத்தாக அப்படியே அவங்க உணர்ந்து எங்களுக்கு சொல்றாங்கன்னா, அது எவ்வளவு பெருமதியானது, எங்களோட வாழ்க்கையில நாங்க எவ்வளவு அதை பின்பற்றணும் என்பதை நம்ம அந்த ஹதீஸ்ல இருந்து புரிந்து கொள்ள முடியும். இது சஹீஹ் புகாரியுடைய 1178வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை நீங்க எடுத்து பார்த்துக் கொள்ளலாம். அடுத்ததாக நாங்க மிக முக்கியமான ஒரு சிறப்பை பார்ப்போம். ரைட், அடுத்த ஹதீஸ் மிக முக்கியமான எங்களோட வாழ்க்கைக்கு சம்பந்தப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். இது மக்களுக்கு மத்தியில சில பொழுது நாம் இதை செய்து வரலாம், அல்லது இது எங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் நாங்க இதை படிச்சு நாங்க ஒவ்வொரு நாளும் இதை இன்ஷா அல்லாஹ் நாங்க அமல் செய்து வருவோம். ரைட், என்ன ஹதீஸ் என்றால், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. மன் ஸஅலல்லாஹு, யார் ஒரு மனிதர், மன் ஸஅலல்லாஹ, மன் ஸஅலல்லாஹ, யார் ஒரு மனிதன் அல்லாஹ்விடம் கேட்கிறார், அல் ஜன்னத ثلاث مرات قالت الجنة اللهم ادخله الجنة. சுப்ஹானல்லாஹ், மிக மிக அருமையான அற்புதமான ஒரு ஹதீஸ், மிக மிக அருமையான அற்புதமான ஒரு ஹதீஸ். என்ன ஹதீஸ்? மன் ஸஅலல்லாஹுல் ஜன்னத ثلاث مرات, யார் மன் ஸஅலல்லாஹ அல் ஜன்னah, யார் சுவர்க்கத்தை அல்லாஹ்விடம் கேட்கிறாரோ, ثلاث مرات, 3 விடுத்தம். அப்ப யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தந்திரியா அல்லாஹ், யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தந்திரியா அல்லாஹ், யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தந்திரியா யா அல்லாஹ் அப்படி நம்ம கேட்கிறது. அல்லது அல்லாஹும்ம தகில்னல் ஜன்னah, அரபில கேட்கிறேன், அல்லாஹும்ம தகில்னா என்னை, அல்லாஹும்ம தகில்னா எங்களை, அல்லாஹும்ம தகில்னா அல் ஜன்னah, அல்லாஹும்ம தகில்னி அல் ஜன்னah. இப்படி யார் 3 விடுத்தம் சுவர்க்கத்தை அல்லாஹ்விடம் கேட்பாரோ, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. மன் ஸஅலல்லாஹ அல் ஜன்னத ثلاث مرات, யார் ஒரு மனிதர்
சுவர்க்கத்தை அல்லாஹ்விடம் 3 விடுத்தம் கேட்கிறாரோ காலத்தில் ஜன்னா. இப்ப சுவர்க்கம் என்ன சொல்வது தெரியுமா? யா அல்லாஹ் என்ன சொர்க்கத்தில் நுழைச்சு நீங்க 3 விடுத்தம் கேட்டீங்கன்னு அல்லாஹ் இடத்துல கெஞ்சி கேட்கின்ற பொழுது காலத்தில் ஜன்னா சுவர்க்கம் சொல்லுகின்றது. சுவர்க்கம் சொல்லுகின்றது அல்லாஹும்ம தகில்ஹுல் ஜன்னா. சுவர்க்கம் ஒரு துஆவை எங்களுக்கு செய்து. இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. யார் ஒரு மனிதர் ஒவ்வொரு நாளும் இந்த ஹதீஸ்ல வரையில நாம ஒவ்வொரு நாளும் இதை பின்பற்றி வரணும், ஒவ்வொரு நாளும் இதை செஞ்சு வரணும். வளதானே ஹதீஸ்ல நேரடியாக ஒவ்வொரு நாளும் வரையில யார் ஒரு மனிதர் 3 விடுத்தம் சுவர்க்கத்தை அல்லாஹ்விடம் கேட்பாரோ அப்பொழுது சுவர்க்கம் ஒரு துஆ செய்யும். என்ன தெரியுமா? சுவர்க்கத்திற துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம தகில்ஹுல் ஜன்னா. யா அல்லாஹ் அந்த மனிதனை நீ எனக்குள்ள சுவர்க்கத்துக்குள்ள நுழைச்சிரியா அல்லாஹ். சுவர்க்கம் நமக்காக துஆ செய்யும். சகோதரர்களே, நாம் சுவர்க்கத்துக்குள்ள போகணும் என்று துஆ கேட்டால் அந்த சுவர்க்கமே எங்களுக்கு துஆ செய்யுது. எப்படி தெரியுமா? அல்லாஹும்ம தகில்ஹுல் ஜன்னா. யா அல்லாஹ் அவனை சுவர்க்கத்துக்குள்ள நுழைச்சிரு யா அல்லாஹ்னு சுவர்க்கம் சொல்லுது. இது எவ்வளவு ஒரு அழகான அற்புதமான ஒரு ஹதீஸ். அடுத்தது பாருங்க, வமன் இஸ்தஜார மினன் நாரி ثلاث مرات. யார் ஒரு மனிதர் 3 விடுத்தம் அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார். யா அல்லாஹ் என்ன நரகத்திலே இருந்து பாதுகாத்திரு யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்ன நரகத்திலே இருந்து பாதுகாத்திரு யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்ன நரகத்திலே இருந்து பாதுகாத்து விடுவாயாக என்று ஒரு மனிதன் சொல்லுகின்றாரோ, இது தமிழ்ல இருந்தாலும் சரி அரபுல இருந்தாலும் சரி, இப்பவே நீங்க சொல்லுங்க. இப்பவே நீங்க சொன்ன அந்த சிறப்பு உங்களுக்கு கிடைச்சிடும். உடனே என்ன சுவர்க்கம் உங்களுக்கு துஆ செய்யும், நரகம் உங்களுக்கு துஆ செய்யும். எப்படி? யா அல்லாஹ் என்ன நரகத்திலிருந்து பாதுகாத்திரு என்று ஒரு மனிதன் 3 விடுத்தம் சொன்னால் காலத்தினார் அந்த நரகமே உங்களுக்கு துஆ செய்யும். உங்களுக்கு எப்படி துஆ செய்யும் தெரியுமா? அல்லாஹும்ம அஜிர்ஹு மினன் நார். யா அல்லாஹ் அவன் நரகத்திலிருந்து பாதுகாத்திரு யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். நரகம் சொல்லும் யா அல்லாஹ் அவனை நரகத்திலே இருந்து பாதுகாத்திரு யா அல்லாஹ் என்று நரகம் துஆ செய்யும். சுவர்க்கமும் நரகமும் எங்களுக்கு துஆ செய்யற ஒரு சந்தர்ப்பம் தான் இது. அப்ப ஒரு நாளையில நம்ம அல்லாஹும்ம தகில்னி அல் ஜன்னா, அல்லாஹும்ம தகில்னி அல் ஜன்னா, அல்லாஹும்ம தகில்னி அல் ஜன்னா, அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார். இத தமிழ்ல நம்ம கேட்கிறோம். யா அல்லாஹ் என்ன சுவர்க்கத்துக்குள்ள நுழைச்சிரு யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்ன சுவர்க்கத்துக்குள்ள நுழைச்சிரு யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னை சுவர்க்கத்துக்குள்ளே நுழைத்து விடுவாயாக யா அல்லாஹ், யா அல்லாஹ் நரகத்திலே இருந்து என்னை பாதுகாத்து விடுவாயாக, யா அல்லாஹ் என்னை நரகத்திலே இருந்து பாதுகாத்து விடுவாயாக, யா அல்லாஹ் என்னை நரகத்திலே இருந்து பாதுகாத்து விடுவாயாக என்று சொன்ன பொழுது இப்ப என்ன செய்யும்? சொர்க்கம் அந்த நேரத்தில் அல்லாஹ் இடத்துல சொல்லும், யா அல்லாஹ் இவனை சொர்க்கத்துக்குள்ள நீ நுழைவித்து விடியா அல்லாஹ். நரகம் உடனே சொல்லும், யா அல்லாஹ் இவனை நரகத்தில் இருந்து பாதுகாத்து விடியா அல்லாஹ் என்று சொல்லும். சுப்ஹானல்லாஹ். அற்புதமான சிறப்பு. இந்த செய்தி வேற அறிவிப்புல நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேர்வது 7 விடுத்த வேண்டும். அது சஹீஹ் ஹதீஸ்ல வந்திருக்கிறது. நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேர்வது 7 விடுத்த வேண்டும். வேற ஒரு அறிவிப்பு அல்லாஹ் அஜிர்னி மினன் நார்னு வரக்கூடியது. அப்படியும் வேற அறிவிப்புகள் வருது. இந்த இடத்துல வரக்கூடியது 3 விடுத்தம். அப்ப 3 விடுத்த நம்ம என்ன செய்யணும்? இத ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? ஒரு நேரத்துல நம்ம அதை மறந்துடாம இருக்கிறது. இந்த நேரத்துல நான் கேட்கணும்னு ஹதீஸ்ல இல்ல. நம்ம அந்த நேரத்துல ஞாபகம் வர்றதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யலாம்? அல்லாஹ் இடத்துல கேட்டுக்கொள்ளலாம். விருப்பமான நேரத்துல நம்ம கேட்டுக்கொள்ளலாம். நீங்க மனசுல ஆழ பதித்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் 3 விடுத்தம் சொர்க்கத்துக்குள்ள நான் போகணும் என்று நம்ம ஒவ்வொரு நாளும் துஆ கேட்கணும். நம்ம நிறைய துஆ கேட்கிறோம், நம்ம நிறைய அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கிறோம், நிறைய விஷயங்களை கேட்கிறோம். ஆனா இந்த துஆவை நேரடியாக இப்படி நம்ம துஆ கேட்கணும். இந்த துஆவை நேரடியாக நாங்க அல்லாஹ் இடத்துல இப்படி துஆ கேட்க வேண்டும். அப்படி கேட்ட உடனே சொர்க்கம் எங்களுக்காக துஆ செய்யும். நரகத்துல இருந்து பாதுகாப்பு தேடி நாங்க துஆ செய்யற நேரம் நரகம் எங்களுக்காக பாதுகாப்பு தேடி நரகம் துஆ கேட்கும், யா அல்லாஹ் நரகத்துல இருந்து இவரை பாதுகாத்து. அப்ப எவ்வளவு ஒரு அற்புதமான சிறப்பு. சுப்ஹானல்லாஹ். இதை நாங்க ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? நாங்களும் ஓதணும். எங்கட மனைவி மக்கள், எங்கட பிள்ளைகள், எங்கட குடும்பம், எங்கட உம்மா, எங்கட வாப்பா, சகோதர சகோதரிகளுக்கும் நம்ம என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்க வேண்டும். யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று நம்ம துஆ கேட்கணும். அதே நேரம் நாங்க அதுக்கேத்த மாதிரி நடக்கின்ற வாழ்க்கையும் நம்ம என்ன செய்யணும்? வாழ பழகி கொள்ளணும். கொஞ்சம் மனித நடிப்புல முன்ன பின்ன பாவங்கள் இருக்கும். அதனால நம்ம செய்யற பாவத்தை எல்லாம் செஞ்சுட்டு இந்த துஆ மட்டும் எங்களுக்கு போதும்னு நாங்க நினைச்சிடக் கூடாது. அதையும் இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்திக் கொள்றேன். இந்த ஹதீஸ் நான் இப்ப சொன்ன ஹதீஸை பொறுத்தவரையில அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. இந்த ஹதீஸ் திர்மிதியினுடைய 2572வது செய்தியாகவும், நசாயினுடைய 5526வது செய்தியாகவும், இப்னு மாஜாவினுடைய 4340வது செய்தியாகவும், முஸ்னத் அஹ்மதினுடைய 13173வது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனுடைய அறிவிப்பாளர் வரிசை சனத் இஸ்னாத் அறிவிப்பாளர் வரிசை தரமானது, ஆதாரபூர்வமான செய்தி என்பதை என்ன செய்யணும்? நம்ம ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப
நாங்க என்ன செய்யணும்? இந்த சஹீஹான ஹதீஸ் சில பொழுது இப்படி நாங்க கேள்விப்பட்டிலேயே நம்ம யோசிப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க நிறைய ஹதீஸ்கள் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள், ஏன்னா நமக்கு தெரிஞ்ச இந்த புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நஸாயி, இப்னு மாஜா, அபூ தாவூத், இப்படி ஒரு 5-6 ஹதீஸ் கிரந்தங்கள் நமக்கு தெரியும். இத்தனையோ கிரந்தங்கள், அதுல எத்தனையோ ஹதீஸ்கள் சுப்ஹானல்லாஹ் ஆதாரபூர்வமான செய்திகள் இருக்கிறது. நம்ம என்ன செய்யணும்? அப்படி கிடைக்கின்ற பொழுது, ஆதாரபூர்வமான செய்திகள் நம்ம கிடைக்கின்ற பொழுது அதை எங்களோட வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும்? உடனே நமக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பம் உடனே நம்ம அமல் செய்யணும். அது முடியலையா, நமக்கு எப்ப சந்தர்ப்பம் கிடைக்குதோ அதை வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்? அமல் செய்து விட வேண்டும். ஏன்னாங்க அமலுக்கு எங்களை பழக்கப்படுத்திக் கொள்ளணும். சும்மா வெறுமனே நாம பேசி மட்டும் இருந்துடாம, வெறுமனே கேட்டு மட்டும் இருந்துடாம நாங்க என்ன செய்யணும்? எங்களோட அமலுக்கு பழக்கப்படுத்திக் கொள்ளணும். நாங்க அமலுக்கு எங்களுடைய உடம்ப நாம் என்ன செய்யணும்? பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் வெறுமனே நாம் பேசுகின்ற வார்த்தையோ கேட்கின்ற செய்திகளோ எப்ப அது முழுமையான பலனை எங்களுக்கு பெற்றுத்தரும் என்று சொன்னால் நம்ம அதை அமலாக மாற்ற வேண்டும். அதான் எங்களுடைய சஹாபாக்கள், தாபீன்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள்ட்ட நம்ம என்ன செய்யலாம்? படித்துக் கொள்ளலாம். அவர்களுடைய முன்மாதிரி எங்களுக்கு அமல் ரீதியாக வந்திருக்கிறது என்பதை நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். இந்த 2 சிறப்போடு நாம் அடுத்ததாக ஒரு சில ஹதீஸ்கள், அதாவது மிக முக்கியமான சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இந்த ஹதீஸ்ல இருந்து இன்னும் 2-3 சிறப்புகளை நம்ம பார்ப்போம். குர்ஆனோடு ஒரு மனிதன் இணைகின்ற சந்தர்ப்பம், குர்ஆனோடு எப்படி தொடர்பு வச்சுக்கொள்ளணும். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேரை பார்க்கிறோம், நான் அந்த புத்தகம் வாசிச்சிருக்கிறேன், இந்த புத்தகம் வாசிச்சிருக்கிறேன், இது அற்புதமான புத்தகம், இது அழகான கருத்துள்ள புத்தகம், இது வாழ்க்கையை மாற்றும் புத்தகம், இது இப்படிப்பட்ட புத்தகம்னு சொல்லி நிறைய புத்தகங்களை வச்சுட்டு இதை வாசிச்சா இப்படி என்னோட மைண்ட் மாறும், ரிலாக்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லி நிறைய புத்தகங்களை சொல்றதை நான் பாக்குறோம். இவங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். அப்படி வாசிக்கிறது அது பிழையான கருத்து, ஷிர்கான கருத்து இருந்தா அது நேரடியாக பிழை. அது அல்லாம ஒரு நல்ல கருத்து இருந்தா கூட நான் இவங்களோட விஷயத்துல நம்ம என்ன புரிந்துடணும்டா, இவர்கள் குர்ஆனை பொருள் உணர்ந்து இன்னும் ஓதவில்லை. யார் ஒரு மனிதன் குர்ஆனை பொருள் உணர்ந்து ஓதுகின்றானோ அதில் அவன் பெறுகின்ற நிம்மதியை விட உலகத்தில் வேறு எதிலும் அவன் நிம்மதியை பெற முடியாது. அது நல்லா புரிஞ்சவன். குர்ஆனை விட வேற ஒன்றில் ஒருவருக்கு இன்பம் தெரிந்தா அவர் இன்னும் குர்ஆனை படிக்கவில்லை, குர்ஆனுடைய இன்பத்தை சுவையை அவர் அனுபவிக்கவில்லை, அவர் குர்ஆனை பத்தி அல்லாஹ்வுடைய அந்த பேச்சினுடைய மகிமை தெரியவில்லை என்பதைத்தான் நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனுக்கு நாங்க எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் வாழ்க்கையில. அப்ப அந்த குர்ஆனோட நாங்க தொடர்பட்ட எங்களுக்கு என்னென்ன சிறப்புகள் கிடைக்கும் என்பதை தெரிஞ்சாதான் நம்ம தொடர்படலாம். நிறைய பேருக்கு குர்ஆனோட அந்த தொடர்பும் அதனுடைய இணைப்பு நிறைய பேருக்கு அதனுடைய இன்பம் தெரியுது இல்லை. சுப்ஹானல்லாஹ், குர்ஆனுடைய அந்த தொடர்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் அதே மாதிரி தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், அவங்க எல்லோருக்கும் அந்த குர்ஆனுடைய இந்த தொடர்பு பாருங்க. நாங்க இன்றைக்கு என்ன செய்யறோம்டா, குர்ஆனை வெறுமனே ஓதுறதுக்கு மாத்திரம் எடுத்துட்டோம். அதிலேயே ஒரு விஷயம் என்னடா, நிறைய பேருக்கு நமக்கு ஓத தெரியாது. சுப்ஹானல்லாஹ், ஒரு 50-60 வருஷம் அல்லது ஒரு 20-30 வருஷம் நான் எல்லா மொழியையும் படிச்சிருக்கிறேன். எனக்கு ஆனாவனா தெரியும், நல்ல தமிழ் இலக்கண இலக்கியம் தெரியும், ஆங்கிலத்தினுடைய இலக்கண இலக்கியம், அதனுடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு இந்த மொழியில எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், நான் இந்த ஃபீல்டுல நான் படிச்சிருக்கிறேன், அந்த ஃபீல்ட்ல படிச்சிருக்கேன்னு சொல்லக்கூடிய நிறைய பேருக்கு குர்ஆனுடைய சட்ட திட்டங்கள் தெரியாது, குர்ஆனை எப்படி ஓதணும் என்று தெரியாது, அதனுடைய ராகம், அதனுடைய மகிமை, இன்பம் அவங்களுக்கு தெரியாது, அதனுடைய தஃப்சீர் தெரியாது, அதனுடைய தர்ஜமா தெரியாது. இப்படி ஒரு அப்ப அல்லாஹ் நாளை கேட்பான், சுப்ஹானல்லாஹ், நான் என்னுடைய கலாம உனக்கு தந்தேனே, நீ எந்த அளவு தூரம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாய். ஒரு நாளைக்கு நான் குர்ஆன் எவ்வளவு ஓதுறோம், குர்ஆன் எவ்வளவு ஓதுகின்றோம் நாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன்ல எவ்வளவு பகுதி என் உள்ளத்துல இருக்குது, குர்ஆனுடைய எவ்வளவு பகுதி என்னுடைய உள்ளத்துல இருக்குது. இன்னைக்கு பாருங்க 30 ஜுஸ் இருக்குது, 114 சூரா இருக்குது. இப்ப இதுல நமக்கு பாடமானது என்ன? நாங்க திருப்பி தொழுகையில ஏதோ ஓதுறோம், அல்லாஹ்வுடைய கலாம்ல எந்த அளவு உள்ளத்தில் நாங்க சுமந்திருக்கிறோம், குர்ஆனோட எங்களுக்கு எந்த அளவு தொடர்பு இருக்கிறது, இதெல்லாம் நாம் என்ன செய்யணும்? நாம் சுய பரிசீலனை செய்யணும். நம்ம என்ன செய்யணும்? சுய பரிசோதனை செய்யணும் சகோதரர்களே. ஏனென்றால் நாங்க அல்லாஹ்வோடு, அதாவது ஒரு மனிதன் அல்லாஹ்வை நெருங்கி கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு அவனுடைய வார்த்தையை விட வேற எதன் மூலமாக அல்லாஹ் நான் நெருங்க போறோம்?
நமக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சி தேவை, சந்தோஷம் தேவை, இன்பம் தேவைன்னு சொன்னா நாங்க அல்லாஹ்வை நெருங்கணும். அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு அவனுடைய வார்த்தையை விட வேறு என்ன ஒன்று இருக்கிறது? நெருங்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு ஓத ஓத, அதை அணுக அணுக, அதை புரிய புரிய, அதை படிக்க படிக்க, அதை விளங்க விளங்க, அதை பிறருக்கு சொல்ல சொல்ல, உங்களுடைய வாழ்க்கையில அமல் செய்ய செய்ய அதுல வார இன்பம் அலாதியானது, அற்புதமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு ஹதீஸை நான் இங்கே சொல்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்கிறார்கள். இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 4937 செய்தியாக பதிவு இருக்கிறார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு இருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் முத்தஃபகுன் அலைஹி, இமாம் புகாரி முஸ்லிம் ரெண்டு பேருமே பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, மதலுல் லதி யக்ரஉல் குர்ஆன் வஹுவ ஹாஃபிதுல் லஹு மஅஸ் ஸஃபரத்தில் கிராமில் பரரா. சுப்ஹானல்லாஹ், மிக அற்புதமான ஒரு ஹதீஸ். யார் ஒரு மனிதர் குர்ஆனை ஓதுகிறார் ஒன்று. இரண்டாவது வஹுவ ஹாஃபிதுல் லஹு, அவர் அதை மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறார். ஹாஃபலா என்று சொன்னா மனப்பாடம் செய்யறதும் சொல்லலாம். இரண்டாவது அதை வாழ்க்கையில் பாதுகாக்கிறார். வெறுமனே ஹாஃபிலாகி குர்ஆனை மட்டும் பாடமாக்கி வச்சுட்டு பாவம் செய்யக்கூடியவராக இருக்க கூடாது. அவர் அவருடைய மனசாலையும் பாதுகாக்கணும், வாழ்க்கையாலையும் பாதுகாக்கணும். அப்படி அவர் இருந்தால் ரெண்டு விஷயம் பாருங்க. ஒன்று, யார் குர்ஆனை ஓதி உள்ளத்துல பாதுகாத்து, அதே மாதிரி அவர் அமல்ல பாதுகாக்கிறார். இதுல முக்கியம் உள்ளத்துல பாதுகாக்கிறது முக்கியமான விஷயம். அதை விட முக்கியமானது அமல்ல பாதுகாக்கணும். நான் முழுமையாக குர்ஆனை பாடமாக்க நான் முயற்சி செய்யறேன், கொஞ்சம் கொஞ்சம் பாடமாக்குறேன், முன்ன பின்ன மறக்குது, அல்லாஹ் மன்னிப்பான். ஆனா வாழ்க்கையில அமல் செய்யறதை நம்ம விட்டுறக்கூடாது. குர்ஆனை கொண்டு அமல் செய்யறதை நாங்க விட்டுறக்கூடாது. யார் ஒரு மனிதர் குர்ஆனை ஓதுகிறார், அதை பாடமாக்கி இருக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு பாருங்க, நிறைய குர்ஆன் மனு செய்தவர்கள் நம்ம கண்ணால பாக்குறோம். நிறைய பேர் இது குர்ஆனை பாடமாக்க ரொம்ப கஷ்டமானது நினைச்சு கொண்டிருக்கிறோம். சோர்களே, மிக லேசானது அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கான். குர்ஆன் மிக லேசானது. நீங்க குர்ஆனை ஓத ஓத இன்பமாயிருக்கும், குர்ஆனை பாடமாக இன்பமாயிருக்கும். சிறு பிராயத்துல நிறைய பேரை பாக்குறோம், 10, 12, 11, 12 வயசுல எல்லாம் குர்ஆனை பாடமாக்கிடுவாங்க. அப்படி பாடமாக்குறது அது ஒரு இன்பம். அதை சுமந்துட்டு இருக்கிறது என்ன இன்பம். குர்ஆனை பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. சும்மா எனக்கு ஒரு 3 ஜுஸு பாடம்டா, எனக்கு போற வார இடத்துல நான் குர்ஆனை ஓதும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு 3 ஜுஸு எனக்கு பாடம், சூரா கஹ்ஃப் எனக்கு பாடம், சூரா ரஹ்மான் பாடம், சூரா வாக்கியா பாடம். இப்படி சொல்லும் போது நமக்கு எப்படி சந்தோஷமா இருக்கும். எனக்கு சூரத்து ரஹ்மான் பாடம், சூரா யாசின் பாடம், சூரா வாக்கியா பாடம். அதே இது எனக்கு அலிஃப் லாம் மீம் ஜுஸு பாடம், சயகூல் ஜுஸு பாடம், தில்குர் ருசுல் அன்த வல் முஹ்ஸனாத் லா யுஹிப்புல்லாஹ், இப்படி வைதாசமி வலவனா காலமர வாலமு, அப்படி 30 ஜுஸு எனக்கு பாடம் என்று ஒரு ஆள் சொல்லும்போது எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். அதை சுமந்து இருக்கிற எவ்வளவு ஒரு சுகமாயிருக்கும். சுப்ஹானல்லாஹ். அப்ப அலிஃப் லாம் மீம், சூரத்துல் பக்ரா, சூரா ஆல் இம்ரான், சூரா நிசா, சூரா மாயிதா, அன்ஆம், ஆராஃப், அன்ஃபால், தௌபா, இப்படி இந்த சூறாக்கள் எனக்கு பாடம். சூரா பக்ரா 286 வசனங்கள் எனக்கு பாடம். இப்ப முழு குர்ஆன் பாடம். அதுல இருக்கிற இன்பமே வேற சோதர்களே. அதை அனுபவிச்சவங்களை தவிர வேற யாருமே சொல்லி விளங்கப்படுத்த முடியாத அளவுக்கு அதுல இன்பத்தை வச்சிருக்கிறான். அப்ப நான் குறைஞ்சது என்னால முடியுமானாலும் நம்ம குர்ஆனை ஓதுவோம், அதை பாதுகாப்போம். இப்படி நாங்க பாதுகாக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆனை ஓதி அதை மனனமிட்டு அதை வாழ்க்கையில பாடமாக்க கூடியவர் மஅஸ் ஸஃபரத்தில் கிராமில் பரரா, அவர் யாரோடு இருப்பார் என்று சொன்னால், ஸஃபரா அல் கிராமில் பரரா, மலக்குமார்களோடு, சங்கையான அல்லாஹ்வுடைய ஏவல்களுக்கு முற்றுமுழுதாக கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அந்த மலக்குமார்களோடு அவர் இருப்பார். சாதாரண விஷயமா சகோதரர்களே? அல்லாஹ் குர்ஆன்ல மலக்குமார்களை பத்தி என்ன சொல்றான்? லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுஅமரூன். லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுஅமரூன். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யவே மாட்டார்கள். சொன்னதை அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள், ஏவப்பட்டதை செய்து கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட மலக்குமார்கள், ருக்குவிலும் சுஜூதிலும் இருக்கக்கூடிய மலக்குமார்கள், அப்படிப்பட்ட சங்கையான மலக்குமார்கள், அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய மலக்குமார்கள், அப்படிப்பட்ட மலக்குமார்களோடு அவர்கள் இருப்பார்கள். சாதாரண விஷயம் அல்ல சகோதரர்களே இந்த சிறப்பு. குர்ஆனை ஓதி வாழ்க்கையில் அமல் செய்யறது, குர்ஆன் ஓதுறதுக்கும் லேசானது, அமல் செய்வதற்கும் இலகுவானது. நாங்களாக கஷ்டப்படுத்திக் கொள்றோம் சோதர்களே. எனவே இப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் குர்ஆனை நல்ல அழகா ஓதுறாரு, குர்ஆனை நல்ல முறையில ஓதுறாரு, பாடமாக்கி வச்சிருக்கிறாரு, வாழ்க்கையில அதை பேணி அமல் செய்கிறார் என்றால் அவர் இப்படி ஒரு சிறப்பு அவருக்கு கிடைக்கும். அவர் மலக்குமார்களோடு, சங்கையான மலக்குமார்களோடு, அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய மலக்குமார்களோடு இருப்பார். இது ஒரு செய்தி.
ரெண்டாவது இப்ப நமக்கு கவலை இருக்கும், நமக்கு ஓத முடியாது, நம்ம திக்கி தான் ஓதுறோம், சின்னத்துல நமக்கு ஓத வாய்ப்பு கிடைக்கல. இப்ப நான் படிக்கிறேன், ஆனா படிக்கும் பொழுது கொஞ்சம் திக்கி தான் ஓதுறேன், கொஞ்ச நாள் போகும் எனக்கு, இப்பவே எனக்கு அந்த சிறப்பு இல்ல. நம்ம படிச்சு கொண்டே இருக்கணும். திக்கி ஓதுறது இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஓதல்ல பிழைகள் வருது. ஆனா எனக்கு மனசுல கவலை, அநியாயமா நான் ஓதாம இருந்துட்டேனே, ஆனா முயற்சி செய்யறேன், எனக்கு கொஞ்சம் வருது இல்ல, உச்சரிப்பு வருது இல்ல, கொஞ்சம் ஓதும் போது முன்ன பின்ன பிழைகள் வருதுன்னு யாராவது யோசிச்சால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வமஸலுல்லதி யக்ரா வஹுவ யதஆஹதுஹு வஹுவ அலைஹி ஷதீதுன் ஃபலஹு அஜ்ரான். இன்னொரு ரிவாயத்துல யததஅன்னு வரும், அதாவது இன்னொரு முஸ்லிமே வருது. அப்ப இன்னொரு விவாதத்துல வருது, இன்னொரு மனிதர் ஓதுகிறார், பிள்ளைகளை பாக்குறாரு, அதே மாதிரி திக்கி ஓதுறாரு, அவருக்கு ஓதுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கின்றா ஃபலஹு அஜ்ரான், அவருக்கு 2 கூலி இருக்குது. குர்ஆன் ஓதுற கூலியும் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பாருங்க, குர்ஆன் ஓதுற கூலியும் கிடைக்கும், அடுத்தது அவர் கஷ்டப்பட்டு ஓதுறாரு அதுக்குரிய கூலியும் கிடைக்கும். இந்த ஹதீஸ்ல பாருங்க, நல்லா ஓதக்கூடியவர் மலக்குமாரோடு இருப்பார் என்பதை போல நான் ஓத முயற்சி, இன்றைக்கு நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க, இப்ப எனக்கு 35 வயசு அல்லது 40 வயசு, இது வரைக்கும் நான் குர்ஆனை படிக்க இல்ல, இப்ப நான் படிக்க ஆரம்பிக்கணும், குர்ஆனை ஓதணும் என்றா நீங்க நினைச்சா நீங்க என்ன செய்யலாம், குர்ஆனை படிக்கலாம், அதுக்கான வசதி வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்ப நீங்க படிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் திக்கி தான் ஓதுவீங்க. அப்படி ஓதுகின்ற பொழுது உங்களுக்கு 2 கூலி கிடைச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க 3 வருஷம் அப்படி ஓதுனா 3 வருஷம் கிடைக்கும். அதே நேரம் நம்ம இந்த 2 கூலியையும் கிடைக்கிறது நம்ம திக்கியே ஓதி இருப்போம், நல்ல முறையில ஓதுறதுக்கு நம்ம ட்ரை பண்ண தேவையில்லைன்னு நினைச்ச கூடாது. இது அதுக்கல்ல, முயற்சி செய்வதற்கான கூலியை தவிர முயற்சியை கைவிட்டு போட்டு அதுல இருப்பவருக்கான கூலி அல்ல. உற்சாகப்படுத்துறதுக்கு நம்ம ஒருவருக்கு பாராட்டு சொல்றோம், அதனால நம்ம அதிலே இருந்துடக்கூடாது, இன்னும் முன்னேற பார்க்கணும். உலக விஷயத்துல அப்படித்தானே, உலக விஷயத்துல அவர் எனக்கு தெரியும், நான் கடைசியா தான் வந்தா, நான் சும்மா அவர் என்ன பாராட்டுவார், நான் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணிடுவோம், அப்படிதான் கணிச்சிருவோம். அதுக்கப்புறம் என்ன செய்வோம், அடுத்த முறை விடக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனா மறுமையுடைய விஷயத்துல அல்லாஹ் கஃபூர், அல்லாஹ் ரஹீம், அவன் வாரி வழங்கக்கூடிய, அதுல மாற்று கருத்து இல்லை. அல்லாஹ் தார கூலியை நம்மளால ஒண்ணு தடுக்க முடியாது. ஆனா நான் இதை தாண்டி நான் சஃபரத்துல் கிராமில் பரராவோட இருக்கணும், மலக்குமார்களோடு இருக்கணும், அந்த சங்கையான இடத்தை அடையணும், அது ஒரு பெரிய அந்தஸ்துக்குரிய விஷயம். அது அடுத்த ஹதீஸை நம்ம பார்க்கலாம். ஏன்னா குர்ஆனுக்கு நம்ம முக்கியத்துவத்தை இன்னும் அதிகப்படுத்தணும் என்பதற்காக வேண்டித்தான் குர்ஆனுக்கு சொல்லப்பட்ட அற்புதமான சிறப்புகள் அந்த செய்தியில் அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லுவேன். அப்ப நாங்க என்ன செய்யணும், கொஞ்சம் கஷ்டம் தான், திக்கி நம்ம ஓதுறோம்டா விட்டுறக்கூடாது. இப்ப நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் திக்கி ஓத வெக்கப்படுவாங்க. 4 பேர் பார்த்துட்டு நம்ம எப்படி குர்ஆன் ஓதுறது, திக்கி ஓதுனா என்ன நினைப்பாங்க, இவ்வளோ வயசாகிட்டு இன்னும் குர்ஆன் ஓதுறியான்னு சொல்லுவாங்களே அப்படின்னு யாராவது சொன்னா நீங்க அதை பொருட்படுத்த வேண்டாம். நீங்க திக்கி ஓதுறதுக்கு உங்களுக்கு நன்மை 2 மடங்கு கிடைக்குது, 2 கூலி கிடைக்குது என்பது ஹதீஸ்ல வந்திருக்குது. அதனால நம்ம என்ன செய்யணும், ஓதுவதை கைவிடக் கூடாது என்பதைத்தான் இந்த ஹதீஸ் சொல்லுதே தவிர நம்ம அதே நிலையில இருந்து விடக் கூடாது. இது ஒரு சிறப்பு. இந்த ஹதீஸ் புகாரில 4937 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனுடைய அறிவிப்பாளர் வரிசை தரமானது, சஹீஹான ஹதீஸ். அடுத்த ஒரு ஹதீஸை பார்ப்போம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு. இது மிக முக்கியமான ஒரு ஹதீஸ், மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்ன லில்லாஹி அஹ்லீன மினன் நாஸ், உலகத்துல அல்லாஹ்வுக்கு சில குடும்பத்தினர் இருக்கிறார்கள். இந்த ஹதீஸுக்கு நேரடியான அர்த்தம் இதுதான். நேரடியான அல்லாஹ்வுக்கு தாய் தந்தை காஃபிர்கள் சொன்ன மாதிரி அர்த்தம் அல்ல இது. அல்லாஹ் வகாலத்தில் யஹூத் உஸைர் இப்னுல்லாஹ், யஹூதிகள் சொன்னாங்க உஸைர் அல்லாஹ்வுடைய மகன். வகாலத்தின் நசாராக்கள் சொன்னாங்க மஸீஹ் இப்னுல்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன். இதெல்லாம் அர்த்தம். உதாரணமா சொல்லுவோமே, பைத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய வீடு, எதுக்கு சொல்லுவோம், பள்ளிவாசல். அப்ப அல்லாஹ் அங்க உறங்குறானா, அல்லாஹ் தங்குறானா, நம்ம தங்குறோமா இல்ல, அது ஒரு சிறப்புக்கு சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய வீடு பைத்துல்லாஹ்னு சொல்லுவோம், காபத்துல்லாஹ்னு சொல்லுவோம், பள்ளிவாசல்னு சொல்லுவோம். ஃபீ புயூத்தின் அதினல்லாஹ் துர்ஃபா, அது மாதிரி பைத்துல்லாஹ்னு நம்ம சொல்றோம், அவ்வளவுதானே. பள்ளிவாசல் சொல்லும்போது பைத்துல்லாஹ்னு சொல்லுவோம். அப்ப இது மாதிரி அல்லாஹ்வுக்கு சில சொந்தக்காரர்கள், உறவினர்கள், நெருக்கமானவர்கள் என்ற கருத்துல இதை எடுத்துக்கணும். நேரடியாக அகல்னா என்ன, அகல் சொன்னா குடும்பம், நேரடியான அர்த்தம். அப்ப இந்த இடத்துல சொல்லப்படுவது என்னடா, அல்லாஹ்வுக்கு மிக மிக நெருக்கமான உறவினர்கள் இந்த மனிதர்களில் இருக்கிறார்கள். அப்ப சஹாபாக்கள் விடுவாங்களா, காலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, மன்ஹும், யார் அவர்கள், யார் அவர்கள், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள். அந்த அஹ்லுல்லாஹ்வுடைய நேரடியான அர்த்தம் நம்ம குடும்பம் சொன்னோம். குடும்பம்டா அப்படி நம்ம காஃபிர்கள் சொல்ற மாதிரி குடும்பம் அல்ல. ஏனென்றா அல்லாஹ் தஆலா குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் ஒருவன், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு ஒப்பாக நிகராக எதுவுமே யாருமே கிடையாது. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அடிப்படையான தௌஹீத், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்ப அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அவனுடைய
நெருக்கமானவர்கள் யார் என்று சொல்கின்ற பொழுது சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம் அவங்க யாரு என்று கேட்ட பொழுது காலஹும் அஹ்லுல் குர்ஆன், அவர்கள் குர்ஆனை உடையவர்கள். சுப்ஹானல்லாஹ், குர்ஆனை உடையவர்கள். அஹ்லுல்லாஹ் வகாசத்து, அவர்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கமானவர்கள், சொந்தக்காரர்கள், அல்லாஹ்வுக்கு பிரத்யேகமாக ஹாசன் என்ன பிரத்யேகமாக சொந்தமுடையவர்கள் அப்படின்னா மிக நெருக்கமுடையவர்கள். அல்லாஹ் அவர்களை மிக நெருக்கமாக வச்சுக்கணும். உதாரணமா வச்சுக்கொள்ளுங்களேன், எல்லாரையும் அல்லாஹ் வந்து அடியார்களாக பார்க்கிறான், இவர்களை பிரத்யேகமாக பார்க்கிறான். ஏன்னா இவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை எடுத்து மரணம் செய்து வாழ்க்கையை சுமந்து அவர்கள் மக்களுக்கு எத்தி வைத்து குர்ஆனுக்கு நம்ம செய்ய வேண்டிய பல கடமைகள் இருக்குது. குர்ஆன் நம்ம என்ன செய்யணும், எழுத்துக்களை படிச்சு குர்ஆனை நம்ம அழகா ஓதணும், அதனுடைய தர்ஜமாவை படிக்கணும், தஃப்சீர்களை அதனுடைய விளக்கங்களை வாசிக்கணும், அதை அமல் செய்யணும், அதை வந்து பிறருக்கு நாங்க என்ன செய்யணும், எத்தி வைக்க வேண்டும். பல கடமைகள் இருக்குது. எங்க வாழ்க்கையை நம்ம அமல் செஞ்சு பிறருக்கு எத்தி வைக்க வேண்டும். அப்ப இந்த மாதிரி கடமைகள் செய்யக்கூடிய அஹ்லுல் குர்ஆன், குர்ஆனை உடையவர்கள், இவர்கள் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள், அல்லாஹ்வுக்கு மிக மிக நெருக்கமானவர்கள், அல்லாஹ்வுடைய உறவினர்கள். அது மாதிரி அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள், பிரத்யேகமாக அல்லாஹ் அன்பு காட்டக்கூடியவன், பிரத்யேகமாக அல்லாஹ்வுடைய அன்பை பெறக்கூடியவர்கள், வித்தியாசமான அன்பு அவர்களுக்கு வழங்கப்படும். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் குர்ஆனுடையவர்கள், அல்லாஹ்வுடைய உறவினர்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து நாம இன்னொரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டாம். அஹ்லுல் குர்ஆன் என்று சொன்னா ஹதீஸ் தேவையில நம்ம குர்ஆனை மட்டும் எடுத்துக்கொண்டு சொல்லி அஹ்லுல் குர்ஆன் இருக்கிறாங்க, அவங்க அல்ல. யார் ஒரு மனிதன் குர்ஆனை மட்டும் எடுக்கிறானோ, ஹதீஸை விட்டு போட்டு குர்ஆனை மட்டும் பின்பற்றாலும் அவர் நரகவாதி தான். அவ்வளவுதானே. ஏன் நரகவாதி என்றா குர்ஆன் அவர் முழுமையா பின்பற்றல, ரசூலுல்லாஹ்வை விட்டுட்டாருன்னா அவர் குர்ஆனை பின்பற்றல. ஏன்னா குர்ஆன் சொல்லுது வமையுத்தி ரசூல் ஃபகத் அத்தா, ரசூலுக்கு கட்டுப்பட்டவர் அல்லாஹ் கட்டுப்பட்டவர் ஆவார். அப்ப ரசூலுக்கு கட்டுப்படாதவர் அல்லாஹ் கட்டுப்படவில்லை, அல்லாஹ் கட்டுப்படல அவர் குர்ஆனுக்கு கட்டுப்படல. அப்ப யார் ஒரு மாதிரி குர்ஆன் மட்டும் போதும் நாங்க அஹ்லுல் குர்ஆன் என்று சொல்றாரோ அவர் வழிகாடர், அவர் காஃபிர் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா குர்ஆன் பின்பற்றக்கூடிய ரசூலா பின்பற்றுவார். ஏன்னா குர்ஆன் சொல்லுது அத்தியுல்லாஹ் அத்தியு ரசூல், நீங்க அல்லாஹ் கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்க. அதுல வேறு விதமாக இதுல கருத்து எடுப்பதும் பிழை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அஹ்லுல் குர்ஆன் யார்? உண்மையான அஹ்லுல் குர்ஆன் இந்த யாரு? குர்ஆன் அவங்க என்ன செய்வாங்க, படிப்பாங்க, குர்ஆனை ஓதுவாங்க, குர்ஆனை தர்ஜமா வாசிப்பாங்க, குர்ஆனை தஃப்சீர் விளக்கங்களை படிப்பாங்க, வாழ்க்கையில அமல் செய்வாங்க, பிற மனிதர்களுக்கு எத்தி வைப்பாங்க. ஓதுவாங்க, அழகாக ஓதுவாங்க, அதே மாதிரி அதனுடைய பொருட்களை வாசிப்பாங்க, அதை தஃப்சீரை படிப்பாங்க, விளக்கங்களை படிப்பாங்க, அதை அமல் செய்வாங்க, பிற மனிதர்களுக்கு எத்தி வைப்பாங்க. இப்படி செய்யக்கூடியவர்கள் அஹ்லுல் குர்ஆன். வெறுமனே குர்ஆனை பாடமாக்கி வச்சு கிளிப்புல மாதிரி நம்ம இருக்கிறது மட்டுமல்ல, குர்ஆன் அமல் செய்ய வேண்டும். நிறைய பேர் குர்ஆன் மனசுல இருக்குது, அமல் இல்ல. நிறைய பேருக்கு அமல் இருக்குது, ஆனா குர்ஆன் இல்ல. சூரத்துல் ஃபாத்திஹா அவருக்கு தெரியாதுன்னா எப்படி தொழுகை அவருக்கு செல்லுபடியாகும்? அவர் முயற்சி செய்யவே இல்லை. ஒரு புதுசா இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாரு, அவர் சூரத்துல் ஃபாத்திஹா என்ன செய்யலாம், படிச்சா படிக்கிற அளவுக்கு அவருக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்ய ஒரு மன்னிப்பு கொடுப்பான். அதே இது ஒரு மனிதர் இஸ்லாத்துல இருக்கிறார், ஆனா சூரத்துல் ஃபாத்திஹா ஒழுங்கா ஓத தெரியாதுன்னா மல்லம் யக்ரா பிஃபாத்திஹத்தில் கிதாப் லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பிஃபாத்திஹில் கிதாப். யார் ஃபாத்திஹத்துல் கிதாப் குர்ஆனுடைய ஃபாத்திஹா அதாவது சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆரம்ப சூராவை ஓதவில்லையோ, குர்ஆனுடைய ஆரம்பம் ஃபாத்திஹத்துல் கிதாப்னா குர்ஆனுடைய நுழைவாயில் திறவுகோல், அப்ப அது யார் ஓதவில்லையோ, அல்லது உம்முல் குர்ஆன் என்று சொல்லப்படக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவை யார் ஓதவில்லையோ அவருக்கு தொழுகை என்பதே கிடையாது. அப்ப நாம எங்க சூரத்துல் ஃபாத்திஹா எப்படி இருக்குது, நாம் ஓதுவது சரியா, அவர் உச்சரிப்புகள் சரியா? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் அஹ்லுல் குர்ஆனுடையவர்களாக இருந்தால் நாம் அல்லாஹ்வுக்கு மிக மிக நெருக்கமானவர்களாக இருக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனோட தொடர்புல இருக்கணும். நம்ம மனசுல கைய வச்சு கேளுங்க, நான் குர்ஆனை நான் இன்றைக்கு ஓதுனேனா, நேத்து ஓதுனேனா, தொழுகை ஓதுறது அல்ல. ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த அளவு ஒரு ரெண்டு ஜுசு அல்ல ஒரு ஜுசு அல்ல கா ஜுசு அல்ல அரை ஜுசு நம்ம ஓதுற வழக்கத்தை நம்ம உண்டாகி கொள்ள வேண்டும். அது மாதிரி குர்ஆனை ஓதுறேன், ஆனா தர்ஜமா எனக்கு தெரியாது. இவ்வளவு வாழ்க்கையில ஒரு நாள் கூட முழுமையாக குர்ஆனுடைய தர்ஜமா படிச்சதே இல்லை என்று சொல்லக்கூடியவனும் இருக்கிறாங்க. எத்தனை வயசு ஆயிட்டு எனக்கு, ஆனா நாம் இதுவரைக்கும் குர்ஆனுடைய தர்ஜமா முழுமையா வாசிச்சு இல்லதில்லை அப்படி சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, தஃப்சீர் எடுத்துக்கொண்ட எத்தனை தஃப்சீர்கள் இருக்கிறது. குர்ஆன் எடுத்து தர்ஜமா வாசிங்க, குர்ஆனுடைய அல்லாஹ்வுடைய வார்த்தையோட அர்த்தத்தை பாருங்க. உள்ளத்துக்கு உங்களுக்கு கவலை வருதா, பிரச்சனை வருதா, என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன எப்படி டைம், நிறைய பேர் சொல்ற டைம் எனக்கு போறதே இல்ல, டைம் பாஸ் இதை செய்யறேன்னு சொல்லி சொல்றாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையான மூமின் அப்படி சொல்ல மாட்டான். உண்மையான மூமின் அப்படி சொல்ல மாட்டான். நீங்க குர்ஆனை எடுத்து ஓத ஆரம்பிங்க, உங்களுக்கு வாழ்க்கை எப்படி சுகமா மாறுதுங்கிறத பாருங்க. அல்லாஹ்வுடைய வாதா இது, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இது.
குர்ஆனோட தொடர்பை ஏற்படுத்துனீங்கன்னா ஒரு காலம் நீங்க கவலையை உணர மாட்டீர்கள், உள்ளத்துல சோர்வு சடைவை நீங்கள் உணர மாட்டீர்கள். எப்பொழுது நிம்மதியான வாழ்க்கை தேவைன்னா குர்ஆனை தொடர்படுத்துங்க. நீங்க எந்த அளவு குர்ஆனை விட்டு தூரமாறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கவலை ஏற்படும், உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். பிரச்சனையா தெரியும். நீங்க குர்ஆனோட நெருங்க நெருங்க உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் பிரச்சனையா தெரியாது, அதனுடைய பாரம் உள்ளத்துக்கு விளங்காது. என்ன அல்லாஹ்வோட நீங்க இருக்கிறீங்க, அல்லாஹ்வோட பேசிக்கொண்டு இருக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தை தராத இன்பத்தையா இந்த உலக மக்கள் உங்களுக்கு தந்துட போறாங்க? அல்லாஹ்வோட வார்த்தையில உங்களுக்கு இன்பம் கிடைக்கலன்னா வேற எங்கேயுமே கிடைக்காது. அல்லாஹ்வுடைய வார்த்தையில உங்களுக்கு இன்பம் கிடைக்கல, குர்ஆன் ஓதி எனக்கு இன்பம் கிடைக்கலன்னு நீங்க அல்லாஹ்வுடைய வார்த்தையில கிடைக்காத இன்பத்தை இந்த உலகத்துல இருக்கிற யார் தர போறா? என்ன படைச்ச ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தையில நான் இன்பம் பெறலைன்னா வேற எதுல நான் இன்பம் பெற போகிறேன்? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நாம் அல்லாஹ்வுக்குரியவர்களாக அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக மாறணும் வேண்டா நாங்க குர்ஆனோடு தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும். குர்ஆன் ஓதுவது என்பது ஒரு இலகுவான அமல், ஆனால் அது கிடைக்கிற மகத்தான கூலியை நாம் என்ன செய்யணும்? இல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் மிக முக்கியமான இன்னொரு சிறப்பு குர்ஆனோடு சம்பந்தப்படுகின்ற இந்த ஹதீஸ். அதாவது இன்னலில்லாஹி அஹ்லீன், அல்லாஹ்வுக்கு மனிதர்களில் நெருக்கமானவர்கள் உறவினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யார்? அவர்கள் தான் குர்ஆனுடையவர்கள், அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய நெருக்கமானவர்கள், குடும்பத்தினர், அவருடைய மிக பிரத்யேகமான அடியார்கள் என்ற இந்த ஹதீஸ் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு செய்றாங்க. ஸஹீஹ் இப்னு மாஜாவில அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை 179வது செய்தியாக பதிவு இருக்கிறார்கள். இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் வரிசை சஹீஹானது. இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். நாளை மறுமையுடைய நாளையிலே சுப்ஹானல்லாஹ், நாளைக்கு மறுமை நாள்ல சுவர்க்கத்தில தரஜா படிப்படியா சுவர்க்கத்தில தரஜா கூடுற ஒரு அமல். நீங்க படிப்படியா உங்களோட சொர்க்கத்துல தரஜா கூடணுமா? நிறைய அமல்கள் இருக்கிற சவர்களே உங்களுக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தார அமல்கள். இன்னும் சில அமல்கள் சொர்க்கத்துல தரஜாவை கூட்டிக்கிட்டே போகும். அதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி வகுப்புகளே நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். குர்ஆனுடைய விஷயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுல பல அறிவிப்புகள் வந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் முக்கியமான 3 அறிவிப்புகளை நான் இன்ஷா அல்லாஹ் சொல்றேன். நாளைக்கு மறுமையில ஒரு மனிதன் குர்ஆனோடு வாழ்கின்றான். சரி, பெரிய அளவு எனக்கு பாடம் இல்லை, குர்ஆன்ல பெரிய அளவு பாடம் இல்லை, ஆனா நான் முயற்சி செய்யறேன், எனக்கு வயசாயிட்டுது. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், வயசாயிட்டுது என்பது காரணம் அல்ல. மனசக்தி நீங்க குர்ஆனோட ஓத ஓத பதியும். நிறைய பேர் 40-50 வயசுல அவங்களோட ஃபீல்டுல போயிட்டு அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளான்னு சொல்லுவாங்க. அப்படியா இல்லையா? அவருக்கு மறந்திருக்குமா? 50 வயசு, அவரை 55 வயசு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆள், அவரை நம்ம அட்வைசரா எடுப்போங்குவாங்க. அவர் மறந்துட்டு எடுப்பாங்களா? அப்படி எடுக்க மாட்டாங்க. ஒரு கட்டமா படிச்சு அவர் டாப் லெவலுக்கு போய்க்க போற அவருக்கு அக்குவர் ஆணிவரா சொல்லுவார், அதுல எப்படி, இதுல எப்படி, இந்த இதுல அப்படி. அதான் சொல்றேன், நம்ம எதுல தொடர்பா இருக்கிறோமோ அது நமக்கு ஈடுபாடோட இருந்தா அது வந்துகிட்டே இருக்கும். அந்த வயசுங்கிறது அது சின்ன வயசுல பாடமாக்கணும், சின்ன வயசுல நல்லா பதியும், அது ஒரு விஷயம். ஆனால் பெரிய கொஞ்சம் 30, 35, 40, 50 வயசானா பதியாதுன்னு அர்த்தம் அல்ல. நிறைய சஹாபாக்கள் எல்லாம் 50, 55, 60 வயசுக்கு போற இஸ்லாத்தை ஏற்றவங்களும் நிறைய ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க, குர்ஆனை செஞ்சிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம கண்கூட பாக்குற விஷயம் தான். இன்றைக்கு கூட நிறைய பேர் குர்ஆனை பாடமாக்குறாங்க, செய்யறாங்க, நம்ம கண்கூடாக பாக்குறோம். நிறைய பேர் நம்ம பாக்குறோம் 75, 79, 80 வயசுல கூட குர்ஆனை பாடமாக்கி சர்டிபிகேட் எடுத்தவங்க எல்லாம் நிறைய பேர் நம்ம இன்றைக்கு சமூக வலைத்தளங்களோட பாக்குறோம். நாளை மறுமையுடைய நாளையிலே குர்ஆனுடைய சாஹிபுல் குர்ஆன், அஹ்லுல் குர்ஆன், சாஹிபுல் குர்ஆன், அதே மாதிரி நம்ம நிறைய இந்த ஹதீஸ்ல பார்த்தோம். அதாவது ஹாஃபிதுல் குர்ஆன், ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்த 2 ஹதீஸ்ல ஒன்று ஹாஃபிதுல் குர்ஆன், சாஹிபுல் குர்ஆன், அஹ்லுல் குர்ஆன். இப்படி நிறைய குர்ஆனுக்கு தொடர்படுறவங்களுக்கு நிறைய வார்த்தைகள். அது எப்படி தொடர்படுறதுன்னா குர்ஆனோடு தொடர்பு எப்பயுமே இருக்கணும். குர்ஆனை ஓதிக்கொண்டு அதனுடைய தர்ஜமா வாசிச்சு கொண்டு தஃப்சீர் விளக்கங்களை படித்து கொண்டு இப்படி நம்ம என்ன செய்யலாம். இன்றைக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்குது. அப்ப எனவே இப்படி ஒரு மனிதன் குர்ஆனோடு தொடர்பு வச்சு ஒரு ஆளை பார்க்கும் பொழுது இவர் குர்ஆனை உடையவர் என்ற ஒரு ஃபீலிங் வருதா இருந்தா, உதாரணமாக நம்ம பாக்குறோம், உங்களோட பிள்ளைகளோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச நானாவோ அல்ல உங்களுக்கு அண்ணனோ தம்பியோ யாரோ அக்காவோ தங்கச்சியோ இவங்களை பார்த்தா உங்களுக்கு இவங்க குர்ஆனோட ரொம்ப டச்சா இருக்கிறவங்க அப்படி நம்ம யாரை கணிப்போம். அப்படியா இல்லையா? எப்பயுமே குர்ஆன் ஓதித்தான் இருப்பாங்க, எப்பயுமே குர்ஆனை பத்தி தான் பேசுவாங்க, எப்பயுமே குர்ஆன் சொன்ன மாதிரி நடப்பாங்க. அவங்களோட பண்புகள் அப்படித்தான் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்லும்போது என்ன கான குலுகுல் குர்ஆன், ஆயிஷா நாயிட்ட சில சஹாபாக்கு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு வாழ்க்கை எப்படி பொழுது அவங்க சொன்னாங்க கான குலுகுல் குர்ஆன், அவருடைய பண்பு எப்படி இருந்தது? குர்ஆனா இருந்தது. நீங்க குர்ஆனை பாக்குறீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பாருங்க.
அப்படி நம்ம என்ன செய்யணும்? குர்ஆனுடையவர்களா மாறணும். ஓதுற மூலமாக, அதனுடைய பொருளை விளங்குவதன் மூலமாக, அதை ரொம்ப தொடர்பை நாம் அதிகப்படுத்திக் கொள்வதன் மூலமாக நாம் சாஹிபுல் குர்ஆன், குர்ஆனுடையவர்களா மாற முடியும். மாற முடியுமா இல்லையா? முடியும். இப்ப நினைச்சா கூட இந்த எழுத முயற்சி செய்யலாம். நியத்துமா சாஹிபுல் குர்ஆனா மாறணும், ஹாஃபிதுல் குர்ஆனா மாறணும், அஹ்லுல் குர்ஆனா மாறணும், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களா மாறணும். நாளைக்கு மறுமையில அல்லாஹ் வந்து யுகாலு லிசாஹிபில் குர்ஆன், குர்ஆன் உடையவர்கள், குர்ஆன் உடையவர்களுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன் நல்லதானே. யுகாலு லிசாஹிபில் குர்ஆன், குர்ஆன் உடையவர்களுக்கு மறுமையில சொல்லப்படும் எப்படின்னு சொன்னால், இதா தகல யுகாலு லிசாஹிபில் குர்ஆன் இக்ரா, அவர் சொர்க்கத்துக்குள்ள போயிடுவார். அடுத்த ரிவாயத்துல இன்னும் விளக்கமா வரும். அவர் சொர்க்கத்துக்குள்ள போனால் அங்கு சொல்லப்படும் இக்ரா, குர்ஆன் அங்க ஓது. இது முக்கியமான விஷயம் என்னடா, அல்லாஹ் தஆலா வந்து சூரத்துர் ரஹ்மான் ஓதுவான் சொர்க்கவாதிகள் கேட்பாங்கன்னு நம்ம வந்து ஒரு கதை ஒண்ணு கேட்டிருக்கீங்க, அப்படிதானே? கேட்டீங்களா நீங்க? கேட்கலையா? சொர்க்கத்துக்கு நம்ம எல்லாரும் போனா அல்லாஹ் வந்து சூரத்துர் ரஹ்மான் எங்களுக்கு ஓதி காட்டுவான்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி ஒரு செய்தி. ஆனா அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, அப்படி ஒரு ஹதீஸ் இல்ல. அதான் அப்படி ஒரு செய்தி சொல்லுவாங்க. அதை இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்றேன். பரவலாக நிறைய நானும் கேள்விப்படி, நானும் நம்பி இருக்கிறேன் சின்னத்துல. ஏன்னா சூரத்துர் ரஹ்மான அல்லாஹ் வந்து அர் ரஹ்மான் அல்லாஹ் ஓதுவான், எல்லாரும் காது கொடுத்து கேட்பாங்க, எல்லாம் காதாழ்த்தி கேட்பாங்கன்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்வாங்க, அப்படி சொல்லுவாங்க. நான் கேட்டிருக்கேன். ஆனா அதுக்கு ஹதீஸ்ல இந்த ஒரு செய்தியுமே இல்ல, அது இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி. ரைட். ஆனா நான் ஏன் அதை சொன்னேன்டா, அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஓதுவான் என்று சொல்லி வாரது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. ஆனா அல்லாஹ் சொர்க்கத்துல குர்ஆன் ஓதுற சந்தர்ப்பத்தை ஒரு மனிதனுக்கு கொடுப்பான். சொர்க்கத்துல குர்ஆன் ஓதுற சந்தர்ப்பம் எப்படி இருக்கும்? குர்ஆனை உடையவருக்கு அழைத்து அல்லாஹ் சொல்லுவான், இசாஹிபில் குர்ஆன் இக்ரா, குர்ஆனை ஓது, வர்தகி, குர்ஆனை ஓது, உயர்ந்து கொண்டு செல். ஒண்ணுனா படிப்படியா உயர்ந்து கொண்டு செல்வார். வரத்தில் கமா குன்த துரத்தில் ஃபி துன்யா ஃபஇன்ன மன்சிலதக ஃபஇன்ன மன்சிலக் இந்த ஆகிர் ஆயத்தின் தக்ரவுஹா. அதாவது நீ ஓது, இக்ரா வர்தகி வரத்தில் கமா குன்த துரத்தில் ஃபி துன்யா, உலகத்துல நீ நீட்டி நிறுத்தி ஓதியது போன்று. இங்க நேரடியாக நீட்டி நிறுத்தி ஓதுறது. அப்ப ஓதுறதுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குது, ஓதுறதுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குதுங்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப நீட்டி நிறுத்தி நீ உலகத்துல ஓதியதை போன்று இங்கும் மறுமையில் இந்த சுவர்க்கத்தில் நீ நீட்டி நிறுத்தி ஓதிக்கொண்டே செல்வாயாக, சுவர்க்கத்தினுடைய அந்தஸ்திலே உயர்ந்து கொண்டே செல்வாயாக. சுப்ஹானல்லாஹ். எப்படி இருக்கும்? சுவர்க்கத்துல தரஜா கூடி ஓத 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 தரஜா கூடிட்டே போகும். அப்ப எங்களோட உம்மா பாப்பாக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷம் இருக்கும். அல்லாஹ் அவங்களுக்கு எவ்வளவு அந்தஸ்தை கொடுப்பான். அப்ப எல்லாருக்கும் மத்தியில ஒரு மனிதர் அப்ப ஓதுறதாக இருந்தா அல்லாஹ் குர்ஆனை கையில தருவானா? மனசுல இருந்தா ஓதணும், அவ பாடமாக்கணும். அப்படியே இல்லையா? நாளைக்கு மறுமையெல்லாம் ஓத சொல்றான், அவர் ஓதுறாரு. நீ உலகத்தில் நீட்டி நிறுத்தியதை போன்று மறுமையில் நீ நீட்டி நிறுத்தி ஓதுவாயாக, ஓதிக்கொண்டே செல்வாயாக. நீ ஓதுகின்ற கடைசி வசனம் தான் உன்னுடைய தங்குமிடம். மன்சிலக், இன்னொரு மன்சிலத்தை கண்டு மன்சிலத்தை கண்டு வருது, உன்னுடைய அந்தஸ்து தரஜா. அது மாதிரி மன்சில்னா உன்னோட வீடு, நீ தங்குற இடம். உன்னுடைய தங்குமிடம் இந்த ஆகிரி ஆயத்தின் தக்ரவுஹா, நீ ஓதுகின்ற கடைசி வசனம் தான் சொல்லப்படும். அவர் ஓதுவாரு, ஆரம்பிச்சா சுப்ஹானல்லாஹ் அலிஃப் லாம் மீம் 30 ஜுஸை ஓதி முடிவு எங்க போய் நிற்பாரு? சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு அந்தஸ்து! சாதாரண அந்தஸ்து இல்ல சோர்களே. நம்மளோட வாழ்க்கையில ஒரு 50-60 வருஷம் வாழ்ந்து ஒரு 30 ஜுஸை மனப்பாடம் செய்யலண்டா அது எவ்வளோ கை சேதமான ஒரு விஷயங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இந்த சைட்ல நமக்கு இந்த புத்தகம் இருக்குது, அந்த வரலாறு புத்தகம் இருக்குது, நம்ம 10ஆம் வகுப்புல படிச்சது, 11ல படிச்சது, +1ல படிச்சது, +2ல படிச்சது, அது டிகிரிக்கு படிச்சது, யாரோ சொன்ன பொய்யான கட்டுக்கதைக்கு எல்லா குப்பையும் நிரப்பி வச்சிருக்கிறோம். அதனால படிக்க கூட நான் சொல்ல வரல. எல்லா பாடம் அவருக்கு அந்த இதை கேளுங்க, அக்கூர் அணிவரை சொல்லுவாரு, அந்த இதை சொல்லுங்க, அவர் எல்லாம் சொல்லுவாரு. குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம் எங்கே? சுப்ஹானல்லாஹ். அப்ப நம்ம ஒரு 50 வருஷம் 60 வருஷம் நாளைக்கு அல்லாஹ் போய் அன்பா இரக்கத்தோட கேட்கிறான். அல்லாஹ், அடே நான் உலகத்துல உனக்கு 50 வருஷம் 60 வருஷம் வாழ தந்தேனே, நீ நினைச்சிருந்த ஒரு 5 வருஷத்துல நீ உன்னோட வேலையை செஞ்சு கொண்டே குர்ஆனை முழுமையா பாடமாக்கி இருக்கலாமே. ஆனா நீ உலகத்துல எல்லா மனிதர்களுடைய வார்த்தையும் பாடமாக்குற, என்னுடைய வார்த்தை நீ ஏன் பாடமாக்கி நல்லா கேட்ட, என்ன பதில் சொல்ல போறோம்? டைம் இல்லைன்னு சொல்லுவோமா? பிஸி. அல்லாஹ்ட்ட சொல்லிடுவோம் அப்படி? அன்புக்குரிய சோர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுகால் லிசாஹிபில் குர்ஆன், ஓது ஓத 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 அவருடைய சொர்க்கத்தினுடைய தரஜா உயர்ந்து கொண்டே செல்லும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஸஹீஹ் அபீ தாவூதுல
1464 செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போன்று இமாம் நஸாயி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சுனனுல் குப்ராவுடைய 8056 செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 2914 செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 6799 செய்தியாக முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, இதே ஹதீஸ் இன்னும் ஒரு சின்ன வித்தியாசத்தோடு வருது. எப்படின்னு சொன்னால், யுகால் லிசாஹிபில் குர்ஆன், குர்ஆனுடையவருக்கு சொல்லப்படும் நாளை மறுமையிலே, இதா தஹலல் ஜன்னா, சுவர்க்கத்துக்குள்ள அவர் நுழைந்து விட்டால், சுவர்க்கத்துக்குள்ள அவர் நுழைந்து விட்டால் அவன் குர்ஆனுடையவருக்கு சொல்லப்படும், இக்ரா வஸ்அத் ஃபயக்ரா வயஸ்அத் பிகுல்லி ஆயத்தின் தரஜா ஹத்தா யக்ரா ஆகிர் ஷைஇ மஅஹு. இத தெளிவாக வருது. எப்படின்னு சொன்னால், சுவர்க்கத்துக்குள்ள இந்த குர்ஆனுடைய மனிதர், குர்ஆனை சுமந்த மனிதர், வாழ்க்கையில சொல்லாலும் செயலாலும் மனப்பாடத்தாலும் சுமந்த மனிதர், அவருக்கு சொல்லப்படும், அவர் இதா தஹலல் ஜன்னா, சுவர்க்கத்துக்குள் நுழைந்து விட்டால், இக்ரா ஓது என்று சொல்லப்படும், வஸ்அத் நீ உயர்ந்து கொண்டு செல் என்பதாக சொல்லப்படும். அந்த மனிதர் ஓதுவாரே, வயஸ்அத் பிகுல்லி ஆயத்தின் தரஜா, ஒவ்வொரு வசனம் ஓத ஓத ஒரு தரஜா கூடிக்கிட்டே போகும். அலிஃப் லாம் மீம் ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. அப்படியே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். அப்படி ஓத ஓத ஒவ்வொரு ஆயத்துக்கும் ஒரு தரஜா உயர்ந்து கொண்டே செல்வார். சுப்ஹானல்லாஹ். ஹத்தா யக்ரா ஆகிர் ஷைஇ மஅஹு, அவரோடு இருக்கின்ற கடைசி வசனம் வரை. 30 ஜுஸு பாடம். குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிகின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸில் கன்னாஸ் அல்லதீ யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன் நாஸ். அப்படியே ஓதிட்டு போகும்போது மினல் ஜின்னதி வன்னாஸ், முதலாவது அலிஃப் லாம் மீம் ஆரம்பிச்சு மினல் ஜின்னதி வன்னாஸ் அல்லது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பிச்சு கடைசியில அவர் இந்த வசனத்தோட முடிப்பாராக இருந்தால் அவருடைய தரஜா எங்க போயிருக்கும்? சுப்ஹானல்லாஹ். உலகத்துல அல்ல, உலகத்துல இந்த புர்ஜ் கலிஃபால மேல மாடிக்கு போற மாதிரி அல்ல, சுவர்க்கத்துல தரஜா, சுவர்க்கத்துல இருக்கிற ஒவ்வொரு தரஜா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எப்படி சிறப்பை நமக்கு தயார் செய்து வைத்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த செய்தி இரண்டாவது, அதாவது சொர்க்கத்துக்குள்ள சென்ற பொழுது அவருக்கு சொல்லப்படும், உயர்ந்து கொண்டே செல்வார். இந்த செய்தி அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹீஹ் இப்னு மாஜாவினுடைய 3062 செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவங்க அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத். இந்த ஹதீஸும் சஹீஹான ஹதீஸ் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக இந்த இதோடு சம்பந்தப்படுற கடைசியாக ஒரு ஹதீஸை நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நாளை மறுமை நாளையில குர்ஆன் உடையவர் இருப்பார், குர்ஆனை சுமந்தவர் இருப்பார், குர்ஆனை மனப்பாடம் செய்தவர் இருப்பார், குர்ஆன் உடையவர் இருப்பார், அல்லாஹ்வுடையவர் இருப்பார், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர் இருப்பார். குர்ஆனை சுமந்து கொண்டு வந்த ஒரு மனிதன் அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்துவான்டா, குர்ஆன் ஒரு உருவத்தில் வரும். இந்த ஹதீஸ் ஐயா ஹதீஸ், குர்ஆன் ஒரு உருவத்தில் வரும். நான் ஆரம்பத்தில் சொல்லிடுறேன், இந்த ஹதீஸை கேட்கும்போது இப்படி எல்லாம் நடக்குமா நம்ம யோசிப்போம் சகோதரர்களே. இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்திருக்கிறாங்க. அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி இந்த ஹதீஸை சஹீஹ் என்று சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரிவாயத் செய்றாங்க. திர்மிதியுடைய 2915 செய்தி. அதே போன்று முஸ்னத் அஹ்மதுல 10087 செய்தி. இந்த ஹதீஸ் அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி இந்த ஹதீஸ் சஹீஹ் என்று சொல்றாங்க. இந்த அறிவிப்பாளர் தரமான ஹதீஸ் தான். நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால இருக்கின்ற பொழுது குர்ஆன் வரும். அல் குர்ஆன் யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளையே குர்ஆன் அது ஒரு உருவத்துல வரும். அல்லாஹ் அந்த உருவத்தை கொடுப்பான். அந்த குர்ஆனுக்கு குர்ஆன் வரும், வந்து சொல்லும், அல்லாஹ்வுக்கு முன்னால சொல்லும், ஃபயகூல் யா ரப், யா அல்லாஹ் ரப்பே என்று சொல்லி குர்ஆன் சொல்லும், இதோ இருக்கிறார், குர்ஆன் உடையவர் இருக்கிறார், யா அல்லாஹ் இவருக்கு நீ ஆடை அணிவி, யா அல்லாஹ் இவரை நீ கண்ணியப்படுத்து என்று சொன்ன பொழுது ஃபயுல்பசு தாஜுல் கராமா, தாஜுல் கராமா, தாஜுல் கராமா, சங்கையான ஒரு கிரீடம் அவருக்கு அணிவிக்கப்படும். யாரு? குர்ஆன் உடையவருக்கு அணிவிக்கப்படும். குர்ஆன் சொல்லும், யா அல்லாஹ் இவருக்கு நீ இவரை சங்கப்படுத்தி, இவரை கண்ணியப்படுத்தி, இவருக்கு நீ அந்த கிரீடத்தை நீ அணிவி என்று சொன்ன பொழுது குர்ஆன் சொல்லும்,
அப்ப அல்லாஹ் தஆலா தாஜுல் கராமா என்று சொல்லுகின்ற ஒரு கிரீடத்தை அணிவிப்பான். சும்ம யகூல், அந்த குர்ஆன் சொல்லும், யா ரப் ஜித்ஹு, மேலும் இவரை நீ கண்ணியப்படுத்தியா அல்லாஹ். குர்ஆன் எங்களுக்காக சொல்லும், மேலும் இவரை நீ கண்ணியப்படுத்தியா அல்லாஹ் என்று சொன்ன பொழுது ஃபைல்பசு ஹுல்லத்துல் கராமா, அவருக்கு கராமா என்ற ஒரு ஆடை அணிவிக்கப்படும். கராமா உடைய ஆடை என்னடா, அதாவது நாம் போட்டிருக்கின்ற ஆடைக்கு மேலால போடுகின்ற அந்தஸ்தும் கௌரவம் நிறைந்த ஆடை. நாளைக்கு மறுமையில அவருடைய தலையில் ஒரு கிரீடம் வைக்கப்படும், தாஜுல் கராமா. அதே மாதிரி அந்த சொர்க்கம் சொல்லும், யா அல்லாஹ் மேலும் இவரை கண்ணியப்படுத்து என்று சொன்ன பொழுது அவருக்கு ஒரு கண்ணியமிக்க ஆடை, அதாவது மிக மிக சங்கையான மகத்தான ஒரு ஆடை அவருக்கு அணிவிக்கப்படும். சும்ம யகூல், அந்த குர்ஆன் சொல்லும், யா ரப், ரப்பே, என்னுடைய ரப்பே, இர்தஅன்ஹு, அவரை பொருந்திக்கொள். முதலாவது தாஜுல் கராமா அவருக்கு அணிவிக்கப்படும். இரண்டாவது அவருக்கு மிக மிக கம்பீரமான மிக மிக அழகான ஒரு போர்வை, ஹுல்லத்துல் கராமா, நேரடி ஹதீஸ்ல வரக்கூடிய தாஜுல் கராமா, ஹுல்லத்துல் கராமா அவருக்கு அணிவிக்கப்படும். மூன்றாவது குர்ஆன் சொல்லும், யா அல்லாஹ் அப்படி ஆடை அணிவித்தது மட்டும் போதாது, இர்தஅன்ஹு, அவரை நீ பொருந்திக்கொள் யா அல்லாஹ் என்று அந்த குர்ஆன் சொல்லும். ஃபயகாலு லஹு, அந்த நேரத்துல அந்த மனிதனுக்கு சொல்லப்படும், இக்ரா, ஓது என்று அந்த மனிதனுக்கு சொல்லப்படும். குர்ஆன் முன்னால இருக்கும், அப்ப குர்ஆன் உருவத்தில் இருக்கும். ஒரு உருவத்துல அல்லாஹ் சொல்லுவான், நீ ஓது என்று சொன்ன பொழுது அவர் ஓதுவாரு. அல்லாஹ் சொல்லுவான், வர்க, நீ உயர்ந்து கொண்டே செல், சொர்க்கத்தினுடைய தரஜாவை உயர்ந்து கொண்டே செல். வதஸாத் பிகுல்லி ஆயத்தின் ஹஸனா, நீ அதாவது ஒவ்வொரு ஆயத்தையும் ஓத ஓத உனக்கு ஒவ்வொரு வித்தியாசமான பிரத்யேகமான ஒரு நன்மை உனக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அது நன்மை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும், சுனத்தினுடைய தரஜாவை கூட்டிக் கொண்டே இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி அந்த மனிதன் அந்த இடத்திலே கண்ணியப்படுத்தப்படுவான். அவனுக்கு தாஜுல் கராமா அணிவிக்கப்படும், அதே போன்று ஹுல்லத்துல் கராமா அணிவிக்கப்படும். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைக்கும். அவன் குர்ஆன் எல்லா மக்களுக்கு முன்னால, குர்ஆன் முன்னால ஒரு உருவத்தில் இருக்கும். அவன் குர்ஆனை ஓத ஓத அவனுடைய நன்மை கூடிக்கொண்டே செல்லும். கடைசியில் அவன் ஓதுகின்ற கடைசி வசனத்துல அவனுடைய தங்குமிடத்தை அல்லாஹ் அமைத்து கொடுப்பான். இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரிவாயத் செய்றாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம இன்றைய வகுப்புல, அதாவது ஆரம்பத்துல பார்த்த விஷயமாக இருந்தாலும் சரி, ஆரம்பத்துல நாங்க பார்த்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச அந்த 3 வசியத், அதாவது ஒரு ஹதீஸ்ல 3 வசியத், 3 விஷயங்களை சொன்னாங்க. அந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதே போல அடுத்த நாங்க பார்த்தோம், அதாவது சொர்க்கம் நரகத்தில இருந்து நாங்க ஒவ்வொரு நாளும் 3 விடுத்தம் என்ன செய்யணும், பாதுகாப்பு கேட்கிறது, நரகத்தில இருந்து பாதுகாப்பு கேட்கணும். சொர்க்கத்துக்குள்ள யா அல்லாஹ் என்ன நீ அனுப்பிடுன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், துஆ செய்யணும். அப்படி அந்த நன்மையை நாங்க ஒவ்வொரு நாளும் செஞ்சு வரணும். அதன் மூலமாக நமக்கு இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துடைய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். அதே போன்று குர்ஆனோடு தொடர்படணும், குர்ஆனோடு நெருங்கணும். இது நான் சொன்னது ஒரு 3-4 ஹதீஸ் தான். இது போன்று எத்தனையோ சஹீஹான ஹதீஸ்கள். சுப்ஹானல்லாஹ், குர்ஆனை பத்தி நம்ம இந்த இலகுவான அமல்கள் அதிகமான நன்மைகள் தொடர்ல நம்ம குர்ஆனை பத்தி பேசலைன்னா அது அர்த்தம் இல்லை. அதனாலதான் இந்த வகுப்பில் நம்ம அந்த குர்ஆனை பத்தி நம்ம ஒரு சில ஹதீஸ்ல பேசினோம். இன்னும் இப்படியே சொல்லிட்டு போறதாக இருந்தால் இன்னும் 2-3 வகுப்புகள் குர்ஆனுக்கு மட்டும் தேவை. ஒவ்வொரு சூறாவை எடுத்துக்கொண்டாலும் பலவிதமான செய்திகளை விட்டுட்டு சரியான செய்திகளை எடுத்தா கூட ஒவ்வொரு சூறாக்களை பத்தி நம்ம சொல்லலாம். இது சுருக்கமாக சொல்லுகின்ற பொழுது நாளை மறுமையில குர்ஆன் எங்களுக்காக பேசும். நாளைக்கு மறுமையில வித்தியாசமான ஒரு கிரீடம் அணிவிக்கப்படும், வித்தியாசமான ஒரு அழகான அற்புதமான ஆடை அணிவிக்கப்படும். அதே போல அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களா இருக்க முடியும். சொர்க்கத்தில தரஜாவில படிப்படியா உயர்ந்து கொண்டு நாங்க செல்ல முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எங்களுடைய காலங்களை நேரங்களை நாங்க வீணாக்கி விடக்கூடாது. இன்னைக்கு நம்ம சொல்றோம் என்ன, எப்படி நேரத்தை கழிக்கிறதுன்னு நம்ம கேட்கிறோம். குர்ஆனை எடுங்க, பாடமாக்குங்க, மனப்பாடம் செய்யுங்க, குர்ஆனோடு தொடர்பு அதிகப்படுத்திக் கொள்ளுங்க. உங்க உள்ளத்துல குர்ஆனை நீங்க சுமந்து கொண்டு கபருக்குள்ள போங்க சகோதரர்களே. குர்ஆன் உங்களை கைவிடாது. நீங்க உலகத்துல குர்ஆன் எடுத்தால் நிச்சயமாக அது உங்களை கைவிடாது. உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க குர்ஆனை கற்றுக் கொடுத்தால் அந்த பிள்ளைக்கு குர்ஆன் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கும். நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு குர்ஆனை படிச்சு கொடுத்தா அவங்க நிச்சயமாக அந்த குர்ஆனின் மூலமாக நாளை மறுமையை கண்ணியப்படுத்தப்படுவார்கள். நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய சொத்து குர்ஆனை அவங்களுக்கு கொடுங்க. உள்ளத்துல குர்ஆனை விதைங்க, அவங்களுடைய செயல்களை குர்ஆனை நீங்க விதைங்க. இப்படிப்பட்ட குர்ஆனுடையவர்களாக, குர்ஆனிய குடும்பமாக நாங்கள் மாற வேண்டும். எங்களுடைய அமல்களை நாங்க அதிகப்படுத்தணும். கஷ்டமான நெருக்கடியான சூழ்நிலைகள்ல நாங்க குர்ஆனோட நாம தொடர்பு அதிகப்படுத்தின பொழுது அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்துவான், சங்கைப்படுத்துவான். அல்லாஹ் எங்களுக்கு கௌரவத்தை வழங்குவான். இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் எங்களுக்கு வாழ்க்கையில நிரப்பமான பரக்கத்துகளை நிச்சயமாக அல்லாஹ் செய்வான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நம்ம எதெல்லாம் இந்த வகுப்புல பேசினோமோ கேட்டோமோ அதன்படி நாங்க மௌத் வரை அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. நாளை மறுமையிலே அல் ஃபிர்தௌஸுல் ஆலா
என்று சொல்லப்படுகின்ற அல்லாஹ்வுடைய அரஷ் சிம்மாசனத்தை முகடாக கொண்ட அந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்து வருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி